உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ராகு கேது பற்றிய முக்கிய குறிப்புகளை இந்த வீடியோவில் காண்போம். நவகிரகங்களில் ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களை டெலஸ்கோப் என்னும் தொலைநோக்கியில் பார்க்க முடியும். ராகு கேதுகளை கண்ணால் காண முடியாது. அது நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி என்னும் மேலை நாட்டு ஜோதிடத்தில் 7 கிரகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராகு கேதுக்களுக்கு பதிலாக யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்துத்தான் அவைகள் பலன் தரும் என பல்வேறு ஜோதிட நூல்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறது. இந்த ராகு கேதுக்களுக்கு சூரியனும் சந்திரனும் பகை கிரகங்கள். அடுத்து சனி, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகங்கள். ராகு கேதுக்கள் குருவின் வீடுகளான தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் அமர்ந்திருந்தாலும், குருவுடைய நட்சத்திரங்களிலே ராகு கேதுக்கள் சஞ்சரித்தாலும், குருவோடு இணைந்திருந்தாலும், குருவுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் சுபமான நல்ல பலன்களை தருவார்கள். கெடு பலன்களை தரமாட்டார்கள் என்பது ஜோதிட விதியாகும். ஜாதக அலங்காரம் என்ற ஜோதிட நூல் ராகு கேதுக்களை பற்றி என்ன கூறுகிறது என்றால், ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளில் இருந்தால் நல்ல பலனை தருவார் என்று கூறுகிறது. இது ஒரு பொதுவான கருத்து. லக்கணமாக இருந்தால் குருவின் வீடுகளான தனுசு, மீனம், கடகம், கன்னி ராசிகள் வருமானால் அது நல்ல பலன்களை தரும் என யவனகாவியம் என்ற ஜோதிட நூல் கூறுகிறது. இதர ராசிகள் லக்கணங்களாக வருமானால் அது ராகுவுக்கு ஏற்ற இடம் அல்ல. ஜாதக அலங்காரம் பொதுவாக மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளை பொதுவாக நல்ல இடங்கள் என கூறுகிறது. ஆனால் லக்கணத்தை பற்றி சொல்லவில்லை. ராகுவை கரும் பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் ஜாதக அலங்காரம் குறிப்பிடுகிறது. புலிப்பாணி முனிவர் ராகு கேதுக்களை பாம்பு என்றுதான் குறிப்பிடுகிறார். அவர்கள் விஷ ஜந்துக்கள் என அனைத்து நூல்களும் சொல்கிறது. அசுர கிரகங்கள் என்றும் குறிப்பிடுகிறது. ராகு கேதுக்கள் தாங்கள் அமரும் ராசியை தன் சொந்த ராசியாக பாவித்து பலன் கொடுப்பார்கள். அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை பொறுத்து அவர்கள் பலன் அமையும். பொதுவாக ராகு கேதுக்கள் கேந்திரஸ்தானங்கள் எனும் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்து அமர்ந்தால் நல்ல பலனை தருவார்கள். அல்லது திரிகோண அதிபதிகளின் பார்வையாவது பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை ராகு கேதுக்கள் திரிகோணம் எனும் 5, 9ஆம் இடங்களில் கேந்திராதிபதிகளோடு இணைந்து அமர்ந்தால் நல்ல பலனை தருவார்கள். அல்லது கேந்திராதிபதிகளின் பார்வையாவது பெற்றிருக்க வேண்டும். இது பல ஜோதிட சாஸ்திரங்களின் கருத்து. இவ்வாறு இவர்கள் அமரக்கூடிய ராசியை கைப்பற்றி அந்த ராசிகளுக்குரிய பலனையும், அந்த ராசியின் அதிபதி தரும் பலனையும், அந்த ராசிக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் நிலையையும் அறிந்து அதற்கு தக்கவாறு அவர்கள் பலனை கொடுப்பார்கள். ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் உச்ச வீடு, நீச வீடு என்பதே இல்லை என்றும் சில ஜோதிட நூல்கள் தெரிவிக்கிறது. விஷ கிரகங்களான இந்த ராகு கேதுக்கள் யோகமான பலன்களையும் தருவார்கள், மோசமான பலன்களையும் தருவார்கள். லக்கணத்திலே இருந்தால் கெடுபலனை தருவார்கள். 7ஆம் இடத்திலே இருந்தால் கெடுபலனை தருவார்கள். 2ஆம் இடம் எனும் தனஸ்தானம், 8ஆம் இடம் எனும் ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடம் எனும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களிலே இருந்தால் கெடுபலனை தருவார்கள் என பல்வேறு ஜோதிட நூல்கள் தெரிவிக்கிறது. இவர்கள் அமையும் விதத்தை பொறுத்துத்தான் பலன்கள் அமையும். சந்திரனோடு கேது இணைந்தாலும், சூரியனோடு ராகு இணைந்தாலும் அது கிரகண தோஷம். சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். தாயாருக்கு தோஷம் தரும் அமைப்பை சந்திரனோடு இணைந்த கேது தருவார். பெண்களோடு விரோதத்தை உருவாக்கும், பெண்களிடம் ஏற்படும் நட்பை கெடுக்கும். சூரியனோடு ராகு சேர்ந்தால் தந்தைக்கு தோஷம். சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். எனவே சூரியனோடு ராகு சேர்ந்தால் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்துவார். அடுத்து ராகு கேதுக்கள் சூரிய சந்திரர்களோடு இணையும் போது பொருளாதாரத்திலே ஒரு நிலையான தன்மை இருக்காது. ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். சில நேரங்களிலே ஏற்றமும் சில நேரங்களிலே இறக்கமும் தரும். ராகுவுடைய பார்வையை சந்திரன் பெற்றாலும், சந்திரனோடு கேது இணைந்தாலும் தீய பலனை தரும். ஆனால் சந்திரன் பலமாக இருந்தால் சந்திரன் நல்ல பலன்களைத்தான் தருவார். பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும், கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருந்தாலும், ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் அவரை ராகு பார்ப்பது
கேது இணைவது என்பது தீய பலனை தராது, நல்ல பலனைத்தான் தரும். அரசாங்க அதிகாரத்தை தரக்கூடிய கிரகம் ராகு. அரசாங்க பட்டம், பதவி போன்றவற்றில் முன்னணியாக ஜாதகனை திகழ வைக்கும் கிரகம் ராகு. ஆனால் அதற்கு ராகு பலம் பெற்றிருக்க வேண்டும். 3, 6, 11 என்ற இடங்கள் ராகு கேதுக்களுக்கு ஸ்தான பலம் பெற்ற இடங்கள். 3, 6ஐ விட 11ஆம் இடம் பலம் பெற்ற இடம். அங்கே ராகுவோ கேதுவோ அமர்ந்தால் உன்னதமான பலனை தரும். அடிக்கடி யோக வாய்ப்புகளை தரும். பொருளாதார மேன்மையை தரும். ராகு கேதுக்கள் இருக்கும் அமைப்பு, அவர்கள் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்கள், அவர்களை பார்க்கும் கிரகங்கள், இவற்றின் அடிப்படையிலேதான் இவர்களின் பலன் அமையும். தன்னிச்சையாக ராகு கேதுக்கள் பலன் கொடுக்கும் நிலையில் இல்லை. காரணம், அவர்களுக்கு நிலையான ராசி கிடையாது. அதாவது ராசி சக்கரத்திலும் இல்லை, வர்க்க சக்கரத்திலும் அவர்களுக்கு ராசி இல்லை. அவர்களுக்கு தனி வீடு கிடையாது. இருக்கக்கூடிய வீட்டை தனதாக்கிக் கொள்ளும் அதிகாரம் படைத்தவர்கள். அந்த வீட்டின் அதிபதி தரும் பலன்களை அவர்களே கையில் எடுத்துக்கொண்டு பலன்களை தருவார்கள். ராகு கேதுக்களை பார்க்கும் கிரகம், அவர்களோடு சேரும் கிரகங்களின் பலன்கள் அனைத்தையும் கைப்பற்றி அவர்களே பலன்களை தருவார்கள். ராகு கேதுக்கள் விஷஜந்துக்கள். அவர்கள் தீதுபட்டு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கட்டி, கபம், விஷம் போன்றவற்றால் பாதிப்படைவர். தோல் நோயை தரும். தேல், பாம்பு, பூரான் போன்ற விஷக்கடியினாலே தோல் வியாதிகளை உருவாக்கும். உயிரை பறிக்கக்கூடிய நிலையை கூட சிலருக்கு உருவாக்கிவிடும். ராகு கேதுக்கள் அமரும் விதத்தை பொறுத்து, அவர்களை பார்க்கக்கூடிய கிரகங்களின் நிலையை பொறுத்து, அவர்கள் அமரும் ராசிகளுடைய நிலையை பொறுத்துத்தான் அவர்களது பலன் அமையும். ராகு கேதுக்களுக்கு நல்ல காரகங்களும் உண்டு, மோசமான காரகங்களும் உண்டு. ராகுவுக்கு 18 வருடங்கள் தசா காலங்கள், கேதுவுக்கு 7 ஆண்டுகள் தசா காலங்கள். 11ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ தசை நடத்தும் நிலையிலே குருவின் பார்வையோ சுக்கிரன் பார்வையோ பெற்றால் உன்னதமான ராஜயோக பலனை தருவார்கள். லாபம், ஆதாயம் கிடைக்கும். ஜாதகன் செல்வந்தனாவான். ராகுவை பொறுத்தவரை ஸ்பெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய சூதாட்டம், பந்தயம், ரேஸ், லாட்டரி போன்றவற்றில் பலம் பெற்ற ராகு உன்னதமான பலனை தந்து ஜாதகனை திடீர் பணக்காரனாக்குவார். ராகு திடீர் யோகத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உரியவர். ராகு கேதுக்கள் குருவின் வீடுகளில் அமர்ந்தாலும், குருவின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும், குருவின் பார்வையை பெற்றாலும் தீய பலன்களை தராமல் நல்ல பலன்களையே தருவார்கள். எனவே ராகு கேதுக்கள் அமரும் ராசிகளின் அமைப்பை பொறுத்து, அவர்களை பார்க்கும் கிரகங்களின் நிலையை பொறுத்து, அவர்களோடு சேரும் கிரகங்களின் நிலையை பொறுத்து, அவர்கள் அமரும் நட்சத்திரங்களின் தன்மையை பொறுத்துத்தான் பலன் தருவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.